தனியார் வைத்தியசாலைகள் தங்களுடைய வியாபார நோக்கத்தில் தான் அங்கே செய்கின்றன என்ற யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவம் என்னென்றால், தனியார் வைத்தியசாலை ஒன்றில் குறித்த ஒரு ஸ்கேனர் மெஷின் இருக்குது என்றும் அந்த தங்களுக்கான விளம்பரம் தேடுறவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு கூட்டம் தான் இது. எங்களுடைய சமூகம் சார்ந்து சிந்திப்பவர்கள் ஊர் அணிக்கு வர வேண்டும். வணக்கம். என்னென்ன இந்த வினா தொடர்பாக, அதாவது எங்களுடைய இந்த மருந்து மாஃபியா என்கின்ற சொல் வந்து கூடுதலாக எங்களுடைய சமூகத்தில் இப்பொழுது பேசுபொருள் ஆகிவிட்டது. எனினும் இந்த விடயத்தில் மருத்துவ மாஃபியா என்கிற சொல்லில் எது அடங்குகின்றது என்ற விடயம் கூட பல மருத்துவ நிபுணர்களுக்கு ஒரு தெளிவு இல்லை என்பதும் இங்கே கருதப்பட வேண்டிய விடயம். அதாவது கொழும்பில் உள்ள ஒரு மருத்துவர் சில மருத்துவ நிபுணர்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், குறித்த தனியார் வைத்தியசாலை தங்களுக்கு கருத்தரங்கு வைக்கின்றது. அந்த கருத்தரங்குக்கான உபகரணங்கள் சில தனியார் வைத்தியசாலையில் தான் இருக்கின்றன. அதனால் தனியார் வைத்தியசாலையிலேயே அந்த கருத்தரங்கு வைக்கப்படுகின்றது என்று இது கூறியிருக்கிறோம். ஆனால் அந்த தனியார் வைத்தியசாலைகளில் தான் அந்த கருத்தரங்கு வைக்கப்படுகின்றது என்ற விடயத்தை நோக்கி கொண்டு போகும்போது அங்கே பார்க்கின்ற விடயம், அந்த தனியார் வைத்தியசாலைகள் தங்களுடைய வியாபார நோக்கத்தில் தான் அங்கே செய்கின்றன என்ற விடயத்தையும் நீ சொல்லும் வரையும் வச்சால் இந்த விஷயம் எங்களுக்கு விளங்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த விடயத்தில் அவர்கள் இப்படி ஒரு விடயம் இருக்கிறது என்பதை கூட பலர் விளங்கவில்லை. ஆனால் இதே சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவம் என்னென்றால், தனியார் வைத்தியசாலை ஒன்றில் குறித்த ஒரு ஸ்கேனர் மெஷின் இருக்குது என்றும் அந்த ஸ்கேனர் மெஷினுக்காக அந்த தனியார் வைத்தியசாலையில் தான் இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டமிடப்பட்டது. அதாவது இன்னொரு விதமாக இந்த தனியார் வைத்தியசாலையை ப்ரொமோட் பண்ணுகின்ற விடயம் நடைபெற்றது. இந்த விடயம் தொடர்பாக மருத்துவ அமைப்பொன்று தன்னுடைய கடுமையான கண்டனத்தை இதை தெரிவித்திருக்கிறது. இந்த விடயத்துக்கு எதிராக செயற்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விடயத்தை இவர்கள் சிந்தித்து செய்கின்றமை உண்மையில் சமூகத்தில் மிகவும் பாராட்ட வேண்டும். இதை விட இன்னும் பெரிய அளவில், அதாவது சிறுநீரக மாற்று சிகிச்சை மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை விடயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. என்னென்றால், இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்கள் கண்டிக்கோ அல்லது கொழும்பிற்கோ சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. சிறிது காலத்துக்கு முன் நடந்த விடயங்கள். அப்போ அதனால் இவர்களுக்கு ஊர் தேசம் தெரியாது, அந்த மொழி தெரியாது. இப்படி கணக்க விடயங்களோடு சிறுநீரக வியாபாரிகளிடம் கூட பல மக்கள் மிகப்பெரிய அளவிலே சிக்கின்ற இதையும் ஏமாந்த வரலாறும் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த விடயத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்னும் விடயத்தில் யாழ்ப்பாணத்தில், அதாவது போதனா வைத்தியசாலையில் ஒரு சில மருத்துவ நிபுணர்கள், அதாவது இந்த அறுவை சிகிச்சையை செய்யக்கூடிய திறமை வாய்ந்த நிபுணர்களும் அதே நேரம் அதாவது அமெரிக்காவில் ஒரு கலாநிதி, அதாவது அவருடைய பெயரை சொல்வதில் கூட நாம் பெருமையாகவே கருத வேண்டும், தவச்சேந்தன் என்கின்ற ஒரு பேராசிரியர், அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், அமெரிக்காவில் இருந்து தன்னார்வமாகவே செய்கின்றார். இது எங்களுடைய தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை. எங்களுடைய தமிழருக்கு அவர் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பணி என்றுதான் கருதப்பட்டோம். அறுவை சிகிச்சைக்கான மிகவும் புதிய கருவிகள், அதாவது நடைமுறையில் உள்ள மிக புதிய கருவிகளை கூட இங்கு கொண்டு வந்து உள்ள மிக நல்ல ஒரு விடயத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படியான ஒரு விடயத்தை ஒழுங்கு செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த அரசு மருத்துவ அமைப்போடு சார்ந்தவர்கள்.
அதாவது இவர்களும் இந்த விடயத்தில் மக்கள் விடயத்தில் மிகவும் கரிசனையாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த அடுத்த விடயத்தில் போகும்போது எங்களுக்கு இந்த மருத்துவர்களில் 67% அதாவது மேக்ஸ்வெல் வலை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மேக்ஸ்வெல் வலையில அந்த 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இந்த இதுக்குள்ள 67% அந்த சமூகத்தை தாங்கி பிடிப்பவர்கள். மருத்துவர்கள் மீது கரை படிந்திருக்கிறதாக கருதுவது ஒரு பெரிய விடயம் இல்லை. மருத்துவர்களை குறிப்பிட்ட ஒரு தேவை இருக்கின்றது. மருத்துவர்களிடம் மக்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கின்றது. ஆகவே மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய தேவைக்காகத்தான் எந்த நோக்கத்திலும் இயங்க போகின்றார்கள். அந்த இடத்தில் மருத்துவர்கள் தேவை என்பதால் மருத்துவர்கள் மீது இருக்கிற கதை கூட அவர்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். அது ஒரு விடயம். ஆனால் மருத்துவர்களில் அவர் ஒரு சமூகத்தில் மேக்ஸ்வெல் அந்த வலையில 67% என்னவா இருக்கின்றார்கள் என்றால் சமூகத்தை தாங்கி பிடிக்கின்றவராக இருக்கின்றார்கள். அது ஒரு மிச்சம் ஒரு கொஞ்சம் இங்காத ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறார். அதில் ஒரு கொஞ்சம் பேர் தங்களுக்கு லாபம் தேடுறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் தங்களுக்கான விளம்பரம் தேடுறவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு கூட்டம் தான் இது இங்கே நாங்கள் பார்க்கிறது. அப்போ இதில் அந்த நடுவுக்குள்ள இருக்கிறவர்கள் எந்த ஒரு கிரெடிட்டும் இல்லாமல் மாடாய் உழைப்பவர்கள். அப்போ இவர்களை சமூகம் இவர்களை பற்றி ஒரு பிழையான கருத்தை வைத்திருக்க போகின்றது. இப்படியெல்லாம் நாம் எண்ணுவதற்கு எதுவுமே இல்லை. அது கால ஓட்டத்தில் இது எல்லாம் மாறி போகும். இங்கே இந்த வினாவுக்கான நாங்கள் யோசிக்க, அதாவது என்னென்றால் எங்களுடைய சமூகம் சார்ந்து சிந்திப்பவர்கள் ஊர் அணிக்கு வர வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களை பற்றி சிந்திக்கவில்லை, பத்திரிகைகள் ஊடகங்களும் எங்களை பற்றி பெரிய அளவில் சிந்திக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் மருத்துவ அமைப்புகள் எங்களை பற்றி சிந்திக்கின்றன. அவர்கள் இந்த குறித்த மருத்துவர் எல்லாம் ஒரு அணியில் தான் இருப்பவர்கள். இவர்களுக்கிடையே மோதிக்கொள்வதால் எங்களுடைய இனத்தின் பலம்தான் வீணாகும். ஆகவே இவர்கள் ஒரே அணியில் வருவதில் கூட ஒரு தவறும் இல்லை. அதேவேளை ஊழல்கள் இவை சம்பந்தமானவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுங்க வேண்டும். இவர்களை சமூகம் கழுவி வெளியேற்றி விட்டது என்பதை கூட இன்னும் இவர்கள் உணரவில்லை. இவர்களின் உள்ளுணர்வில் இது இன்னும் சுடவில்லையே என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய வினா. அதாவது இப்படியான ஒரு விடயத்தை நாம் இந்த உள்ளுணர்வே இவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் கால ஓட்டத்தில் இந்த சமூகத்தை விட்டு ஒதுங்கி இந்த சமூகத்துக்கு இடரில்லாமல் தாங்கள் விலகிக் கொள்வதுதான் இந்த சமூகத்துக்கு இவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருக்கும்.